நம்ம ட்ரங்க் வாட்டர் ஃபால்ஸு முடிச்சுட்டு இப்போ நம்ம குல்மார்க்கு தாங்க போக போகிறோம். குல்மார்க்கு போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்ப்போம். இந்த மரம்லாம் தெரியுது இல்லைங்க, இந்த மரம்லாம் இங்கே காஷ்மீரில் என்னவா யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முந்தா நாள் டால் லேக்கில் போட்டிங் போயிருப்போம்ல, அந்த போட்டிங் செய்கிறதுக்கு, அந்த போட்டிங் ஹவுஸ் இதுக்கு எல்லாமே இந்த மரம் தாங்க யூஸ் ஆகுது. அப்புறம் குல்மார்க் ரீச் ஆனோடனே ஹார்ஸ் ரைடிங் தாங்க ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம். ஹார்ஸ் ரைடிங்கில் நம்மளை கொண்டு போய் ரோப் கார் இடத்துல விட்டுருவாங்க. அங்கே ஃபுல்லாக மேலெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து திரும்ப நமக்கு குல்மார்க்கு சுற்றி கட்டுவாங்க. ஃபஸ்ட் டைம் குதிரையில் சவாரி பண்ணி பார்க்குறேன். ஒரு மாதிரி அள்ளோட ஆரம்பிச்சிருச்சு. இவர் வேறு அந்த குதிரையை மிரட்ட வேகமாக போக ஆரம்பிச்சிருச்சிங்க. கொஞ்சம் பயமாக இருந்தாலும் நல்லா இருந்துச்சு. இதுதாங்க நம்ம ரோப் காரில் போக போகிறோம். ரோப் காரில் 2 பேஸ் இருக்குங்க. பேஸ் 1 பேஸ் 2ன்னு 2 பேஸ் இருக்குது. லெட்ஸ் வெல்கம் பாலாவின் பயணங்கள். பேஸ் 1ல் பார்த்தீங்கன்னா 800 டிக்கெட் வருங்க. பேஸ் 2 1000 டிக்கெட் வரும். கிட்டத்தட்ட 1800 ஒரு 2 பேஸு. இதுதான் பேஸ் 1ல் இருக்கிற இடம். ஆக்டிவிட்டிலாம் எதுவும் அதிகமாக இல்லைங்க, ஏன்னா பனி கிடையாது. அதனால் அங்கே இருக்கிற சின்ன சின்ன பனியாக எடுத்து போட்டு இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. இது வேஸ்ட்டு தான் சொல்லப்போனால் நம்ம அதில் பண்ணுறதுக்கு. இது பேஸ் 2க்கு போயிட்டு இருக்கோம். மேலே போக போக கொஞ்சம் கொஞ்சமாக பனி தெரிய ஆரம்பிச்சிச்சிங்க. ஆனால் மேலே போக போக வியூலாம் அடிச்சிக்கவே முடியாது, வேறு மாதிரி இருந்துச்சு. அந்த மலை இதெல்லாம் பார்க்குறப்ப நமக்கு ஒரு மாதிரி சூப்பரான ஆசம் பிளேஸுங்க காஷ்மீரில். இதெல்லாம் பார்க்குறப்ப மிரண்டுட்டேன். செம்ம பிளேஸ். பனியெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். என் ஃபேமிலியிலே நான் தான் ஃபஸ்ட் டைம் பனியும் பார்க்குறேன். வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இது பேஸ் 2 ஆன இடம். நம்ம இங்கே குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தாங்க போக முடியும். அதுக்கு மேலே அங்கே சர்வீஸில் இருக்க ஆர்மி ஃபோர்ஸ் வந்து நம்மளை விட மாட்டாங்க. அதை தாண்டி போகக்கூடாதுன்னு நிறுத்திடுவாங்க. நான் இங்கே மேலே தான் வந்து பேஸ் 2 மட்டும்தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்தேன். பேஸ் 1 பார்க்கல. பேஸ் 1ல் அங்கே பாருங்கள், அங்கே இருக்கிற பனியெல்லாம் அள்ளி இங்கே இதில் போட்டு அந்த ஸ்கேட்டிங் போக வைக்கிறாங்க. அதையும் மக்கள் போகிறாங்க. கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் தான் இருக்கும், பனியே இல்லை நான் போன டைமில். நீங்களாம் வந்தீங்கன்னா கரெக்டாக ஜனவரி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதெல்லாம் பனியாக தான் இருக்கும். அப்புறமா கொஞ்சமாக ஐஸ் ஒன்று கையில் எடுத்து பார்த்தேன் எப்படி இருக்குன்னு. ஜில்லுன்னு இருந்துச்சு. மற்றபடி நான் வந்த டைம் கொஞ்சம் ஏமாற்றம் தான், பனி கிடைக்காமல் இருந்தோம். ஏதோ ஆனால் பார்த்துருக்கேன். இதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பனியெல்லாம் நான் நேரில் பார்க்குறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் பார்க்குறது. சூப்பராக இருந்துச்சிங்க. அதுக்கப்புறம் இதை முடிச்சுட்டு கீழே தாங்க கிளம்பிட்டேன். இன்னையோட குல்மார்க் ட்ரிப்பு முடிஞ்சிருச்சுங்க. கீழே போயிட்டு குதிரையில் ஃபுல்லாக நமக்கு குல்மார்க்கு கீழே இருக்கிற ஏரியாலாம் சுற்றி காட்டினாங்க. நம்ம பையன் எதையும் நம்மளையெல்லாம் கீழே போடாமல் நல்லபடியாக கூப்பிட்டு வந்து கரை சேர்த்திட்டான். அவனுக்கு ஒரு டாட்டா வச்சுட்டு கிளம்பிட்டுங்க ஹாஸ்டலுக்கு. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.